ஒரு குடும்பத் தலைவி தெளிவாக யோசித்தாலே அந்த குடும்பம் நிறைய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துவிடும். கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு தெளிவான சிந்தனையும் இந்த காலத்தில் அவசியமாகிறது. தெளிவான சிந்தனை உள்ள ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரு குடும்பத்தை நன்றாக நிர்வகிக்க முடியும். கூண்டு கிளியாக வளர்ந்த எனக்கு இந்த தெளிவு இருந்திருந்தால் இந்த நிலைக்கு என் குடும்பம் ஆளாகி இருக்காது. எக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த உடனே அடுத்த தெருவில் வசிக்கும் என் அண்ணன்கள் வீட்டிற்கு சென்றேன். எனக்கு 2 அண்ணன்கள். மூத்தவர் தனபால் அண்ணன், அவரின் மனைவி தேன்மொழி அண்ணி. அவர்களுக்கு 11 வயதில் ஒரு பையனும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இரண்டாவது ஜெயபால் அண்ணன், அவரது மனைவி ஆதிரா. அவர்களுக்கு திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. குழந்தைகள் இல்லை. எங்களின் சிறு வயதிலேயே எனது அம்மா இறந்துவிட்டார். அப்பா மட்டுமே. அவர் ஒரு விவசாயி. அண்ணன்களுடன் தங்கியுள்ளார். அண்ணிகளிடம் எக்ஸ் நிதி நிறுவனத்தை பற்றி கூறினேன். அவர்களும் என்னைப் போலவே எக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ய ஆசைப்பட்டனர். அண்ணன்களிடம் கேட்டபோது அவர்கள் முதலில் சம்மதிக்கவில்லை. எப்படியோ நானும் அண்ணிகளும் சேர்ந்து அண்ணன்களிடம் பேசி சம்மதிக்க வைத்துவிட்டோம். என் அண்ணன் வீட்டிற்கு அருகில் என்னுடன் படித்த என் சிநேகிதிகள் 3 பேர் என்னை பார்க்க வந்தனர். அவர்களும் நாங்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தனர். எனது 2 அண்ணிகளும் மற்றும் எனது சிநேகிதிகளும் அவர்கள் குடும்பத்தின் மூலமாக 22 லட்சம் ரெடி பண்ணிவிட்டார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய பணத்தையும் சேர்த்து 27 லட்சம் கார்த்திக் மூலமாக எக்ஸ் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தோம். மார்ச் மாதத்தில் முதலீடு செய்தோம். அடுத்த மாதம் ஏப்ரல் 5க்குள் எங்கள் எல்லோருக்குமே வட்டி கிடைத்தது. அதற்கு அடுத்த மே மாதமும் 5ஆம் தேதிக்குள் எல்லோருக்கும் வட்டி கிடைத்தது. எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். மே 20 ஞாயிற்றுக்கிழமை என் அம்மாவின் திதி வந்தது. அம்மாவிற்கு ராமேஸ்வரம் சென்று திதி கொடுக்கலாம் என அண்ணன்களிடம் கூறினேன். அண்ணன்களும் சரி என்று கூறி வாடகை வேன் ரெடி பண்ணிவிட்டார்கள். சனிக்கிழமை மதியம் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட்டோம். வண்டி திருச்சியை தாண்டி கொண்டிருந்தது. என் மகள் வித்யா என் அண்ணன் ஜெயபால் மடியில் போய் அமர்த்தாள். மாமா, எனக்கு பெரிய சாக்லேட் வேணும் என்றாள். நான் திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு, அண்ணா வாங்கி கொடுக்க வேண்டாம், அவள் நிறைய சாக்லேட் சாப்பிடுகிறாள் என்று கோபமாக கூறினேன். என் மகள் வித்யா விடவில்லை. அடம் பிடித்து கொண்டே வந்தாள். பின் அவளே சமாதானமாகி எங்கள் எல்லோரிடம் பேச ஆரம்பித்தாள். நான் உங்கள் எல்லோரிடமும் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் சரியான பதிலை சொன்னால் எனக்கு சாக்லேட் வேண்டாம், பதில் சொல்லவில்லை என்றால் எனக்கு சாக்லேட் வேணும் என்றாள். நாங்களும் சரி என்றோம். அகத்திய முனிவர் ஏன் குள்ளமாக இருக்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்டாள். அதற்கு எங்க அண்ணன் மகன் தருண், எந்த அகத்திய முனிவர் என்றான். உடனே வித்யா, காவிரியை கமண்டலத்தில் அடைத்தாரே அந்த அகத்தியர் என்றாள். எல்லோரும் திருதிருவென்று முழித்தோம். வித்யா சிரித்துக்கொண்டே, சாக்லேட் வாங்கி தருவீங்களா என்றாள். சரி என்று நாங்கள் சொன்னவுடன் வித்யா, அகத்தியர் அம்மா அவருக்கு காம்ப்ளான் கொடுக்கவே இல்லை, அதுதான் அவர் வளரவே இல்லை என்றாள். அவள் சொன்ன பதிலை கேட்டு எல்லோரும் சிரித்து விட்டோம். உடனே ஜெயபால் அண்ணன், டிரைவர் நல்ல கடையா பார்த்து நிப்பாட்டு என்றார். ஆனால் வண்டி நிற்கவே இல்லை. உடனே ஜெயபால் அண்ணன், டிரைவர் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் பேக்கரி ஷாப்பா பார்த்து வண்டியை நிப்பாட்டு என்று மறுபடியும் கூறினார். ஆனால் டிரைவர் கேட்கவே இல்லை. என் பெரிய அண்ணன் தனபாலுக்கு கோபம் வந்தது. ஏப்பா, அவன் எத்தனை முறை உன்கிட்ட சொல்றான், கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, வண்டியை நிப்பாட்டுப்பா என்று கோபமாக கூறினார். அதற்கு டிரைவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில். அண்ணே, ரொம்ப நேரமா வண்டியை நிப்பாட்ட தான் நானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பிரேக் பிடிக்க மாட்டேங்குது என்றார். ஒரு நிமிஷம் எல்லோருமே ஷாக் ஆயிட்டோம். எல்லோர் மனதிலும் பயம் ஏற்பட்டது. பயத்தின் டிரைவரை பார்த்து கத்த ஆரம்பித்தோம். என் கணவர் உடனே, யாரும் கத்தாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கூறினார். அப்புறம் டிரைவரை பார்த்து, டிரைவர் பதட்டப்படாதீங்க, முதலில் பிரேக் பெடலை விட்டு மிதிச்சு பம்ப் பண்ணுங்க, அடுத்து வண்டியின் வேகத்துக்கு ஏத்த மாதிரி கியரை கொஞ்சமா கம்மி பண்ணுங்க, எமர்ஜென்சி பிரேக்கை பக்குவமா பயன்படுத்தி வண்டியை பாதுகாப்பான இடம் பார்த்து ஓரம் கட்டுங்க என்றார். டிரைவரும் புத்திசாலித்தனமாக
வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்தி ரோட்டிற்கு அருகில் உள்ள மணல் குவியல் மீது வண்டியை புதைத்து நிப்பாட்டினார். ஒரு வழியாக எல்லோரும் உயிர் பிழைத்தோம். ஒழுங்கா வண்டியை செக் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டியா என்று கோபத்துடன் என் அண்ணன் டிரைவரை அடிக்க கை ஓங்கி விட்டார். அவரை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அதற்குள் அங்கு சுற்றியிருந்தவர்கள் ஓடி வந்து எங்கள் வேனை சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோரும் வேனிலிருந்து இறங்கி அங்கிருந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டோம். டிரைவர் அங்கு இருந்த ஒருவரிடம் லிப்ட் கேட்டு ஒர்க் ஷாப் போய் ஆளை கூட்டி வந்து வேனை ரெடி செய்தார். ராமேஸ்வரம் போய் சேர்வதற்குள் ரொம்ப தாமதமாகிவிடது. ஏற்கனவே புக்கிங் செய்த இடத்தில் இரவு தங்கி கொண்டோம். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து ரெடியாகி என் அம்மாவிற்கு திதி கொடுத்துவிட்டு ராமநாத சுவாமி கோயிலுக்குள் நுழைந்தோம். எவ்வளவு பெரிய கோயில், எவ்வளவு அழகான சிற்பங்கள்! நம் முன்னோரின் திறமையை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் அலைமோதியது. ராமர் பாதம் சென்று ஸ்ரீ ராமபிரான் அவர்களின் பாதத்தை வணங்கிவிட்டு அரிச்சல் முனையை வந்தடைந்தோம். ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் கடலும் ஒரு பக்கம் அமைதியான கடலுடனும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அரிச்சல் முனை. விதவிதமான மனிதர்களுடன் வித்தியாசமாக இருந்தது. இந்திய மாநிலங்களின் பலதரப்பட்ட மக்களின் கலவையாக இருந்தது. அங்கு நிறைய போட்டோ எடுத்துக்கொண்டு கொண்டோம். பேய் கரும்பிற்கு சென்று அங்கு ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடத்தை சுற்றி பார்த்துவிட்டு நேராக அரியமான் பீச்சுக்கு சென்றோம். அரியமான் பீச் ரொம்ப அழகாக இருந்தது. மணல் சுத்தமாகவும் வெண்மையாகவும் இருந்தது. சிறு அலை கூட இல்லாமல் மணல் பரப்பு தெளிவாக தெரிந்தது. அலைகள் இல்லாத கடலை கண்டதும் நான், என் அண்ணன் பையன் தருண் வித்யா கடலுக்குள் விளையாடுவதற்காக நுழைந்தோம். ஆதிரா அண்ணியும் எங்களோட சேர்ந்து கொண்டார். கடலுக்குள் பந்து தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்தோம். எங்களைப் போன்றே நிறைய பேர் கடலுக்குள் விளையாடினார்கள். என் விரல்களில் ஏதோ ஒன்று சுள்ளென்று கடித்தது போல் இருந்தது. விரலில் பட்ட பயங்கரமான வலி விறுவிறுவென்று தோள் வரைக்கும் ஏறியது. பாம்பு கொத்திவிட்டது என்ற உணர்வு எனக்கு வரவே, பாம்பு கொத்திவிட்டது தருண், வித்யா, ஆதிரா கடலை விட்டு வெளியில போங்கள் என்று கத்தினேன். 4 பேரும் விரைவாக கடலை விட்டு வெளியேறினோம். வலி தாங்க முடியாமல் சத்தம் போட்டு அழுதேன். குடும்பத்தில் உள்ள அனைவரும் பயந்து போய் அங்குள்ள ஒரு நபரிடம் பக்கத்தில் ஹாஸ்பிடல் இருக்கிறதா என்று கேட்டனர். அங்கு நடந்தவற்றை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பெரியவர், இந்த கடலில் பாம்பெல்லாம் இல்லை, ஜெல்லி பிஷ் வால் பட்டிருக்கும். கடல் ஓரத்தில் உள்ள ஈர மணலை அள்ளி கைகளில் தேய்ங்கள், கொஞ்ச நேரத்தில் வலி சரியாகிவிடும் என்று கூறினார். நானும் அவர் கூறியபடி செய்தேன். கொஞ்ச நேரத்தில் வலி குறைய ஆரம்பித்தது. அப்போது கடலில் இருந்து நிறைய பேர் ஜெல்லிபிஷ் தாக்குதலால் வலியுடன் வெளியேறினார்கள். அங்கு இருந்த ஒரு மருத்துவ குழு எல்லோருக்கும் உதவி செய்தது. எவ்வளவு அழகான கடல்! ஜெல்லிபிஷ் அதன் பாதுகாவலனாய் பாதுகாத்து கொண்டிருந்தது. விடுமுறை நாட்கள் என்பதால் திருவிழா போல் இருந்தது. நிறைய ராட்டினங்கள் இருந்தன. ஒரு இடத்தில் மேடை போட்டு கச்சேரி பண்ணி கொண்டிருந்தனர். பல உணவுகளும் கிடைத்தன. நிலா இரவு, அழகான கடற்கரை, சுத்தமான மணல், மணலில் அமர்ந்து சிறு குழந்தைகள் போல் எல்லோருமே விளையாடினோம். கிளம்ப மனதே இல்லாமல் புறப்பட்டு ஊர் வந்து சேர்ந்தோம். அதுதான் என் அண்ணன்களுடன் சேர்ந்து வெளியில் நான் கடைசியாக செல்லும் நாள் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. ஜூன் 5ஆம் தேதி அக்கவுண்டில் வட்டி பணம் வரும் நாள். ஆசையுடன் காத்து கொண்டிருந்தேன். இரவு 12 மணி வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பணம் வரவில்லை. மறுநாள் காலை என் அண்ணிகளும் சிநேகிதிகளும் எனக்கு ஃபோன் செய்தார்கள். ஏன் பணம் வரவில்லை என்று கேட்டார்கள். என் கணவர் கார்த்திகிடம் ஃபோன் பண்ணி கேட்டார். கார்த்திக் 10ஆம் தேதிக்குள் வரும் என்று சொன்னார். 10ஆம் தேதி வரைக்கும் காத்து கொண்டிருந்தோம். ஜூன் 10ஆம் தேதி காலை 11 மணி அளவில் என் சிநேகிதி ராகினி எனக்கு ஃபோன் செய்தாள். ஃபோனில் பதற்றத்துடன், பத்மா, கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல் பாரேன் என்றாள்.
நானும் நியூஸ் சேனலை பார்த்தேன். அதில் எக்ஸ் நிதி நிறுவனத்தின் அதிபர் அருள் பிரகாஷ் மக்களை பண மோசடி செய்து வெளிநாடு தப்பியோட்டம் என்ற செய்தி போய்க் கொண்டிருந்தது.